வெல்கம் பேக் டு ஆனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அனிமே கண்டென்ட்லாம் பார்க்குறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரட்டோ சாப்டரோட 2 வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் வந்திருக்கிற பண்டில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இட்டாச்சிக்காண்டி நம்ம டைமண்டை சேர்த்து வச்சிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அதை எடுக்க முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு போச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மினாட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி மினாட்டோ பண்டில் எடுக்க போகிறோம். கூடவே இந்த எமௌண்ட்டையும் எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லக்குழுக போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் பார்த்திங்கன்னா கிளியர் கேட்சோட ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நம்மளை நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணுறது தான். எதாக இருந்தாலும் சரி தான், மூட நம்பிக்கை தான், பண்ண வேண்டியதான், பண்ணால் நம்மளுக்கு லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பண்ணுறது தான். சரி என்ன போகுது, சரி 5 கிளியர் கேட்சை மட்டும் போட்டுட்டு ஸோ ட்ரை பண்ணுவோமா வேணாம், நம்ம கேர்ள் கேரக்டர் எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அக்கா கேரக்டர் தான் நம்மளுக்கு எப்போவுமே விளங்குவாங்க. ஸோ அக்கா கேரக்டரையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அக்கா கேரக்டர் வச்சாச்சு. ஸோ உள்ளே போய்க்கலாம். நம்மளுடைய லக்கு என்ன விழுக போகுதுன்னு தெரியல. ஒரு 90% அப்படியே கொடுத்துருங்கடா. 90 என்னடா விழுகுது, 74 பாடு. சூப்பர். நான் பார்த்திங்கன்னா போன வாட்டி மாதிரி 54 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏமாத்தினாலும் நினச்சேன். பரவாயில்ல, இந்த தடவை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 74 கொடுத்துருக்கானுங்க. மினாட்டோ பண்ணல 389 டைமண்ட் தான். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த டாப்பு தான் ரொம்ப பிடிக்கும், மினாட்டோ பண்டலில் டாப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா யோசிச்சிட்டே இருங்க. இந்த டாப் ஒருத்தர் போடையில் பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும். ஸோ அடுத்து இதுக்கு நம்ம 100 டைமண்ட் எதாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கானுங்க. என்ன வாங்குறதுன்னு தெரியல. இது என்ன கையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமௌண்ட் எடுக்கலாமா இல்லை வேறு எது இருக்குதா? வேறு எதுவுமே ஒருத்தா இல்லையே. கரெக்டான நம்மகிட்ட நிறையா இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி, நம்ம இந்த குணாய் இதில் கொலாபரேஷனில் வந்தது தான். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மினாட்டோடைய அந்த இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த குணாய் இருக்குது. ஸோ குளோவால்லாம் நம்மளுக்கு வேணாம். 103 டைமண்ட்டு அதெல்லாம் வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம அந்த குணாயை வாங்கிட்டு போடலாம். ஏன்னா நம்மகிட்ட குளோவால் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம அந்த குணாயை வாங்கிக்கலாம். ஸோ குணாயை வாங்கியாச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபார். சரி ஓகே, நம்மளுக்கு குணாய் வந்துருச்சு. ஸோ இது லாபியில் எக்யூப் பண்ண முடியுமான்னு தெரியலையே. சரி, ஏன்னா இது எஃபெக்டே இல்லாமல் இருக்குது. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும். சரி ஓகே, கொடுப்போம். அடுத்து இன்னொரு டைமண்ட் தேவைப்படுது. சரி, நம்ம இதில் இந்த எமௌண்ட்டு இப்போ வந்திருக்குல்ல. ஸோ இந்த எமௌண்ட் எப்படி இருக்குது நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ எமௌண்ட் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம இந்த எமௌண்ட் செஞ்சுருக்கலாம். இந்த ஒபிட்டோ ஓடி வர வச்சு நம்ம மன்ஸ் இறக்கம் பார்த்தீங்களா ரசிங்கன்னு. ஸோ அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓட விட்டு நம்ம இந்த ரசிங்கனை இறக்கிட்டோம்னா வேறு லெவலில் இருந்திருக்கோம். சரி ஓகே விடுங்க. அதுக்கப்புறம் இதில் எதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த வவுச்சர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது இப்போ ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சரி, இந்த அமௌண்ட்டை க்ளைம் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண்டிலையும் நம்ம வாங்கிடலாம். 189 டைமண்ட் தான். போன தடவை பார்த்திங்கன்னா கக்காசிக்கு 700 டைமண்ட் வந்துச்சு. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினாட்டோ நம்மளுக்கு கம்மி டைமண்ட்லேயே வந்துட்டார். ஸோ ஓகே, நம்ம வாலெட்டில் தூக்கி போடு மினாட்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட் எடுப்போமான்னு தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு எமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா டபுள் டியோ எமௌண்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு தான் எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி வரலை. சரி விடுங்க, 185 டைமண்ட் தானே, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். 2200 டைமண்ட் இருக்குது. சரி, இந்த வவுச்சரை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம வவுச்சர் வாங்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோக்கன் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ஸ்கேர் லெவல் 6 கொண்டு போகணும். அதுக்கு 100 இன்னும் 400 தேவைப்படுது, 500 தேவைப்படுது. சரி, இதில் அதெல்லாம் கிடைக்காது. ஸோ கிடைக்கப்பயே வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ டோக்கனு, வெறும் 18 கொடுத்துருக்கான் பைத்தியக்காரன். சரி, இந்த டோக்கன்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு டைமில் நம்ம கண்டிப்பாக ஒரே ஸ்கேரை நம்ம லெவல் 6 போடுவோம். ஸோ இந்த அமௌண்ட் இன்னும் வாங்குறதுக்கு இன்னும் 30 டைமண்ட் 25 டைமண்ட் தேவைப்படுது. 25 டைமண்டுக்கு வாங்குற அளவுக்கு இதில் எதுவும் ஒர்த்தாக இல்லையே. சரி, இந்த கன் பாக்ஸை வாங்கி போடுவோம். கன் பாக்ஸ் ஒரு 30. சரி, 25 வாங்க முடியாது, 5 டைமண்ட் வேஸ்ட்டாக தான் போகுது. பரவாயில்ல, சரி வாங்கி போடுவோம். இதில் கூட பர்மனெண்ட் விழுக மாட்டேங்குது, என்ன பண்ண. ஓகே, அப்படியே நம்ம சரி இதை பர்ச்சேஸ் பண்ணிடுவோமா. ஓகே சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் மினாட்டோ பண்டிலோடைய ரசன் அந்த எமௌண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. சூப்பரு. சரி, இன்ஸ்டால் எடுத்து வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தமிழ் எனக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த பூனை பார்க்குற வேலையை பார்த்தீங்களா, நம்ம டைமண்ட் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா அதை தூக்கி போட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. சரி, நம்மளுடைய பண்டில் நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு எமௌண்ட் எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த எமௌண்ட்டை கொண்டு நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம்.
எமௌண்ட்டு தூக்கி வந்து வைக்கி. இன்னும் யார் எக்யூப் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஒழுங்காக எக்யூப் ஆகுது, எக்யூப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்யூப் பண்ணி நம்மளுடைய மினாட்டோ எப்படி இருக்கார் நம்ம லாபியில் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கவும். ஸோ என்ன தான் ஃபுல் பண்டிலே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி எப்பயும் போல் போய் இந்த மாதிரி ஃபுல் பண்டில் எக்யூப் பண்ணுற மாதிரி சுகம் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கை வராது. ஓகே, எமௌண்ட் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்கார் நம்ம மினாட்டோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மினாட்டோட டாப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் மேக்ஸிமம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நருட்டோக்காண்டி தான் எடுத்தேன். ஏன்னா நருட்டோக்காண்டி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்குபேட்டரில் தான் ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த கன்னா இயர்லி ஆக்சிஸா, சரி நம்மளுக்கு இந்த டோக்கன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சிருச்சுக்கலாம். ஸோ இந்த இயர்லி ஆக்சிஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து யூஸ் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த 5 டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிடுங்க போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 5 டோக்கனை வச்சு ஒரு இதுக்குமே லைக் படாது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோக்கு எக்யூப் பண்ணி பார்ப்போம். அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் வந்து போடுவான் பாருங்க. ஸோ மாஸாக இருக்கும். அது கூடயே நம்ம இந்த ஜாஸ் பேண்டையும் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ண போகலாம். ஸோ நம்ம இதுக்குள்ளே நம்ம எதிர்ச்சியாக போயிலே நம்மளோட தகப்பனை மீட் பண்ணோம். தகப்பா உன் ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மாண்டேஜ் நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ வாங்க இப்போ அந்த மாண்டேஜை பார்க்கலாமா. Takedown.